இன்றைக்கு நான் தமிழகம் அறிந்திருக்கின்ற வகையில் நேரிய பாதையில், இந்த லட்சிய பாதையில் நான் உறுதியாக செல்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டவர்கள் என்னுடைய பெற்றோர்கள், குறிப்பாக என்னுடைய தந்தையார். நான் சிறுவனாக இருந்த பொழுது அவர் அலட்டிக்கொள்ளாமல் அறிவுறுத்தியது, கடினப்படுத்தாமல் கற்றுக் கொடுத்தது ஏராளம். அவர் நான் சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் தேறி நான் டெல்லிக்கு சென்ற பொழுதும், அதன் பிறகு தமிழகத்திற்கு துணையாட்சியர் தேர்விலே நான் தேறி இங்கே வந்த பொழுதும் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர் அன்றைக்கு அறிவுறுத்தியதெல்லாம், நீ உன்னுடைய பணிக்கான முழுமையும் நேர்மையாக இருந்தது, எளிய மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய் என்று சொன்னதுதான். என்னுடைய தந்தையார் ஒரு கிராமத்தில் அன்றைக்கு ஒரு குறைந்த கல்வி அறிவே பெற்றவர், ஆனால் கடின உழைப்பாளி, ஒரு எளிய விவசாயி. கல்லூரி மாணவனாக இருந்த காலம் புதுக்கோட்டையில் அன்றைக்கு ஒரு பேச்சு போட்டி நடக்கிறது. எனவே அதிலே நான் கலந்து கொள்ள விரும்புகிறேன். கிராமத்திலிருந்து செல்ல வேண்டும். என்னுடைய தந்தையார் அவர் மிதிவண்டியிலே என்னை அழைத்து செல்கிறார். நான் ஓட்டுகிறேன் என்று சொன்னபோது கூட, அந்த வயது முதிர்ந்த நிலையிலே கூட அவர் நானே ஓட்டுகிறேன் என்று சொல்லி எனக்கு எந்த சிரமமும் கொடுக்காமல் 9 கிலோமீட்டர் அவர் ஓட்டி செல்கிறார். பிறகு அவர் என்னை இறக்கி விடுகின்ற பொழுது, நீ இந்த பேச்சு போட்டியில் நிச்சயமாக வெற்றியை பெறுவாய், முதல் பரிசை பெறுவாய் என்று வாழ்த்தி அனுப்புகிறார். அனுப்பிவிட்டு அவர் வேறு வேலைக்கு சென்று விட்டார். நான் அந்த பேச்சு போட்டி நடக்கக்கூடிய இடத்திற்கு சென்று பல மாணவர்கள் கலந்து கொண்ட பேச்சு போட்டியிலே நான் கலந்து கொண்டு முதல் பரிசை பெறுகிறேன். நாளை மீண்டும் அந்த இடத்தில், என் தந்தையார் விட்டு சென்ற இடத்தில் மீண்டும் அவரை சந்தித்து அவரிடத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் சொல்லியதைப் போல நான் பேச்சு போட்டியிலே முதல் பரிசை பெற்றுவிட்டேன் அப்பா என்று சொன்ன பொழுது அவர் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. தன்னுடைய உழைப்பால் பிள்ளைகளை மேலோங்க செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த லட்சியத்தை கொண்டவர் என்னுடைய தந்தை. அப்படியாகத்தான், அந்த தாக்கத்தில் தான் இன்றைக்கு இந்த உழைப்பின் மீதும் உண்மையின் மீதும் நம்பிக்கை கொண்டு இந்த சமூகத்தின் மீது ஆழ்ந்த பரிவை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு என்னுடைய தந்தையாருடைய இது போன்ற வழிகாட்டுதல்கள் நிறைய இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கு கூட நான் நினைத்து பார்க்கிறேன், நான் அரசு பணிக்கு ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்து பல்வேறு இடங்களுக்கு நான் பணிமாறுதல் செய்யப்பட்டு நான் பல இடங்களுக்கு சென்ற பொழுதெல்லாம் இவரை நான் கிராமத்தில் இருந்த என்னுடைய தந்தையாரை நான் அழைத்திருக்கிறேன், என்னோடு வாருங்கள் என்று அழைத்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் என்னோடு வந்து இவர் தங்கி இருந்தது இல்லை, என்னோடு வாழ்ந்தது இல்லை. தன்னுடைய கிராமத்தை விட்டு அவர் ஒரு நாளும் வந்தது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் திருச்சியிலே பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் அவர் உடல்நிலை சரியில்லை. அப்பொழுது கூட நான் அங்கே என்னுடைய பணியிடத்திற்கு திருச்சிக்கு அழைத்த போது கூட அவர் வரவில்லை. திடீரென்று ஒரு நாள் செய்தி, அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி. எனவே இன்றைக்கும் எனக்கு வருத்தம். என்னுடைய தந்தையார் எனக்கு இன்றைக்கு அந்த வாழ்வு கொடுத்தவர், வாய்மையை கொடுத்தவர், அவரை நான் இன்னும் கூடுதலாக அவரை கவனித்திருக்கலாம் என்கின்ற அந்த வருத்தம் எனக்கு இருக்கிறது. ஒரு சாதாரண எந்த சூழ்ச்சியும் சுயநலமும் அறியாத ஒரு வெகுளித்தனமான ஒரு எளிய விவசாயியாக இருந்த அவர் என் மீது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அளப்பரியது. குழந்தைகளுடைய கனவுகளை நசுக்காமல் அவர்களுடைய விருப்பத்திற்கும் ஆற்றலுக்கும் ஒப்ப ஒரு உயர்ந்த கல்வியை அளிக்கக்கூடிய அப்பாக்கள் நம்முடைய சமூகத்தில் நிரம்பி இருப்பார்களேயானால், சமுத்திரகனியினுடைய அப்பாவை போல நம்முடைய சமூகத்தில் இத்தகைய அப்பாக்கள் நிறைய பேர் இருப்பார்களேயானால், தமிழ் சமூகம் உள்ளபடியே ஒரு ஆரோக்கியமான உயர்ந்த உன்னத சமூகமாக திகழும் என்று நான் உளமாற நம்புகிறேன்.